சாப்பிடு மீனா. சாப்பிடுமா. எனக்கு ஒன்னும் உன் ஆசையை கெடுக்கணும், உனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமையக்கூடாதுங்கிறது எண்ணம் இல்லை. நீ நல்லா இருக்கணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். நான் பார்த்த மாப்பிள்ளை இருக்கானே, அவன் வசதியை பத்தி உனக்கு தெரியாது. ஒரு காலத்துல உங்க மாமா வீட்டுல நான் வேலைக்கு இருக்கையில இந்த மாப்பிள்ளை வீட்டுக்கு வேலைக்கு போக மாட்டோமான்னு ஏக்கமா இருக்கும். அவ்வளவு பெரிய பணக்காரங்க அந்த வீட்டுல இருந்து என்கிட்ட வந்து உன் பொண்ணை கூடுறா, உன்னை என் மாமனார் ஆக்குறேன் அப்படிங்கிற ஒரு வேலைக்காரனுக்கு இதை விட என்னம்மா பெருமை வேண்டி கிடக்கு. ஏம்மா இந்த மாப்பிள்ளை வேணாங்கிற? அப்பா, நீ ஊத்துன குழம்பு நல்லா இருந்தது, நீ வச்ச கூட்டும் நல்லா இருந்தது. ஆனா நீ பார்த்த மாப்பிள்ளை எனக்கு பிடிக்கலப்பா. பிடிக்கல? பெத்தவங்க பேச்ச கேட்காத நீ எல்லாம் ஒரு பொண்ணா? இருக்கிறத விட சத்து சொல்ல. சுதா, என்னடா அக்கா எங்க? உள்ள படுத்துட்டு இருக்கா. உள்ளேயும் இல்ல வெளியும் இல்ல, வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அக்காவை காணோம். அம்மா, அக்காவை காணோமா? அண்ணே, என் பொண்ணு மீனாவை பாத்தீங்களா? நான் பார்த்தம்மா. அழுவிங்க பள்ளத்துக்கிட்ட நான் வந்துகிட்டு இருந்தப்போ அக்கா எதிர்த்தாப்புல வந்துச்சு. எங்கக்கா போறேன்னு கேட்டேன், எதுவுமே சொல்லாம போயிடுச்சு. அதான் உங்ககிட்ட சொல்லிட்டு போலான்னு வந்தம்மா. ஆளுவில்லைங்க பழத்துக்கிட்டியா? என்ன சொன்னேன்? அக்கா போன நேரத்துக்கு இந்நேரம் மீனா! ஐயோ, போயிட்டாளையோ மீனா! என் பொண்ணு செத்து போயிட்டா, எங்களை விட்டுட்டு போயிட்டா. என்னாச்சு? என்னடி ஆச்சு? என்னடி ஆச்சு உனக்கு? இல்லாம போயிட்டா. அட பாவி! என்னாச்சுடி? ஏன் இப்படி பண்ண? ஏன் இப்படி பண்ண? உன் கொடுமை தாங்க முடியாம என் பொண்ணு தற்கொலை பண்ணிட்டா. தற்கொலை பண்ணிட்டா. எப்படி எல்லாம் வளர்த்துனா அவளை, அவன் உயிரை பறிச்சிட்டியா? எங்கடியே பொண்ணு? எங்கடியே பொண்ணு? நீ செத்து தொலைன்னு சொன்னதும் நான் சாகிறதுக்கு தான் வந்தேன். ஆனா சாகிறதுங்கிறது அத்தானை விட்டு பிரிஞ்சு போற மாதிரி இருக்கு. உயிரோட இருந்தாலும் அவரை பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஆனா செத்து போனா என்னால சாக முடியலப்பா. என்ன பண்ண போறீங்க? அவளால சாக முடியலங்கிற, நீங்களே தள்ளி கொள்ள போறீங்களா? கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். அவ ஆசைப்பட்டபடி அவத்தானுக்கு. தாத்தா, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. நல்லா இருடா. யார் இந்த பையன்? பையன் இல்ல தாத்தா, பொண்ணு. கல்யாணம் பண்ணி கூட்டி வந்திருக்கேன்.
கல்யாணமா? ஏன் தாத்தா பதற? காதலுக்கு கண்ணு இல்ல, இதுக்கு துணி இல்ல, முடி இல்ல, ஒரு மண்ணு இல்ல. ஐயோ இது அவங்க நாட்டு செயல் தாத்தா. இந்த பாரின் பொண்ணு பஸ்ஸை விட்டு இறங்குறப்ப 5 காலி பசங்க இந்த பொண்ணை ரேப் பண்ண முயற்சி பண்ணாங்க. உடனே அதை பார்த்து நான் துடிச்சு போய் நம்ம நாட்டோட மானத்தை காப்பாத்துறதுக்காக அந்த 5 பேரையும் அடிச்சு துரத்துனேன் தாத்தா. சீ கழுத, அவங்க எதுக்காக ஆசைப்பட்டு துரத்துறாங்களோ அதே ஆசைக்காக தாண்டா நீங்க அவங்களோட சண்டை போட்ட. ஐயோ அவங்க விட்டுட்டு ஓடிடுவாங்க தாத்தா. அதுக்கப்புறம் பாவம் இந்த பொண்ணோட வாழ்க்கை அழுகி போயிடுமே. இது என்ன மாம்பழமா? தாத்தா ஒரு பொண்ணு வந்து கணிக்கு சமம் தாத்தா. அதனாலதான் மனசு கேட்காம அவங்க நாட்டு வழக்க பிரகாரம் அவ கையில மோதிரமும் ஓ சம்பிரதாய பிரகாரம் அவ கழுத்துல தாலியும் கட்டி கூட்டி வந்திருக்கேன். இந்த மாதிரி தொங்கு. ஏடா டேய், வெள்ளைக்காரன் நாட்டுக்குள்ளேயே வரக்கூடாதுன்னு துரத்துற ஒரு தியாகி வீட்டுல ஒரு வெள்ளைக்காரியை கூட்டி வந்து இருக்கிறியடா. தாத்தா நீ வரது வெள்ளக்காரன், நான் கூட்டி வந்தது வெள்ளக்காரி. துப்புவேன். துப்பிட்டு அப்புறம் என்ன? ஏம்மா எது மேல பிரிய வைக்கிறது, எதை பார்த்து ஆசைப்படுறதுன்னு ஒரு விவசாய கிடையாது உனக்கு. நீயோ நல்ல சிவப்பு, இவனோ தீஞ்ச கருப்பு. இவங்கிட்ட எப்படிமாவும் மனசை பறி கொடுத்த. எங்க நாட்டுல எவ்வளவு பேர் நீக்ரோஸ் எல்லாம் கல்யாணம் பண்ணுது, இந்த பையன் எவ்வளவு பேட்டர். பையனா? என்ன தாத்தா அதுக்குள்ள பையன் ஆரம்பிச்சா? இப்பதானே ஆரம்பம், போ போ பாரு. நல்ல வேலை கிளம்ப போயிருச்சு. அவருக்கு என்ன நீ அழகிய முகம், அவருக்கு என்ன லூசி நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ எனக்கு தெரியாது. சீக்கிரம் காலகாலத்துல ஒரு பிள்ளைய பெத்து கொடு. எங்க தாத்தா ஒரு மாதிரி, அப்புறம் வெள்ளைக்காரன் அனுப்புற மாதிரி ஒன்னையும் சேர்த்து அனுப்பிட்டாருன்னா என் கதி அதோ கதி ஆயிப்போம். வா காதல் உலகத்தில் சஞ்சரிப்போம். வா வா. ஆஹா ஆஹா. தானா யார் நீ? எங்கே லூசி? லூசியும் இல்ல ஊசியும் இல்ல, நான் தாயம் உன் அத்தை பொண்ணு வள்ளி. தாத்தா தான் இந்த மாதிரி வேஷம் போட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்க சொன்னாரு. தாத்தா ஏமாத்த சொன்னாரா? தாத்தா கூப்பிட்டியா கண்ணா? நீ இன்னும் போகலையா? நீ ரூமுக்குள்ள போல போய் இத வச்சு என்ன பண்ண? சிக்கடு. என் வாழ்க்கையில விளையாண்டிய தாத்தா. வெள்ளக்காரிய கல்யாணம் பண்ணி வெளிநாடு பூரா சுத்தணும்னு ஆசைப்பட்டனே, இப்படி உள்ளூர் ஐட்டத்தை தள்ளி விட்டியே. உன் அத்தை பொண்ணு உனக்கு ஒரு ஐட்டமா? ஏண்டா வேளச்சேரி கூட போறதுக்கு வக்கில்லாத பையன் வெளிநாட்டுல போய் சுத்த போறியா? ஏண்டா டேய், உன் வயசு என்ன, என் சர்வீஸ் என்ன, எங்கிட்டயே சவால் விடுறியா? அது எப்படிடா சுண்டி சொன்ன? தாலி தொங்குதுன்னு சொன்னேன். அது எப்ப தொங்கிச்சோ அந்த நிமிஷமே நீ வசமா மாட்டிக்கிட்ட. ஒழுங்கா மரியாதையா கொடுத்துற மண்ணு. நீ உள்ள போ, நான் நிஜமா வெளியே போறேன். அது என்ன உள்ள வழியா? நான் என்ன மங்காத்தா விளையாட போறேன்? போட ஓடி போ. மாமா, ஏன் மாமா வீட்டுக்குள்ள வாங்க. ஏன் இங்கே நிக்கிறீங்க? வாங்க வாங்க மாமா. அண்ணா இங்க பாரு, மாமா வந்திருக்காங்க. வாங்க மாமா. நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன். 2 குடும்பத்தை நிம்மதியா நான் கெடுத்துட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா. நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு நீ மீனாவை கல்யாணம் பண்ணிக்கணும். என்னம்மா என்கிட்ட கேக்குறீங்க? அம்மாக்கு அப்புறம் எல்லாமே நீங்க தானே. நீங்க சொன்னா அன்னைக்கே நான் தாலி கட்டுறேன். அக்கா நீ செய்யறது கொஞ்சம் கூட சரியில்லை. அத்தானை போய் பாருக்கா. ஏய் எனக்கு வெக்கமா இருக்குடி. எங்க பாரு வெக்கப்படுறா. ஏய் நீ ஏன் போய் பார்க்க மாட்டேங்கற? ஏன் அவர் வந்து என்ன பார்க்கலாம்ல? அவர் எப்படி வருவாரு? அவ்வளவு பெரிய ஆம்பளை முகத்துல முழிக்காதன்னு கதவை சாத்தனா எப்படி வருவாரு? நானா இருந்தா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். வேணாடி. நீங்களும் வாங்கடி. ஏன் உன் அத்தனுக்கு நீ ஒத்தி பத்தாதா? போடினா. உன்னை கஷ்டப்படுத்தணும், கட்டாயப்படுத்த கல்யாணம் பண்ணிக்கணும் நீ ஆசை இல்லை. அதே நேரம் உறவு முறையில் உன் அத்தானுக்கு உன் மேல உரிமை இருக்கிற மாதிரி உங்க அப்பா கொடுத்த உறுதிமொழியால எனக்கு உரிமை இருக்கு. 2 பேருக்கு உரிமை உள்ளது ஒரு பொருளா இருந்தால்
பிரிச்சுக்கலாம். ஆனா நீ பொண்ணா போயிட்ட. பொண்ணு நீ எனக்கு கிடைக்கணும், இல்ல அவனுக்கு போகணும். அதை முடிவு பண்ணதான் இங்க கூட்டு வந்தேன். என் வாழ்க்கையை முடிவு பண்றதுக்கு நீ யாருடா? சத்தமா பேசாத, எனக்கு பிடிக்காது. நான் உன்னை கொண்டு வந்த நான் எனக்கு பொண்டாட்டி அர்த்தம் இல்ல. வரட்டும், அவன் வரட்டும், வந்து உன்னை காப்பாத்தி கூட்டு போட்டு வருவாரு. என்ன காப்பாத்த மட்டும் இல்ல, உன் உயிரையே எடுக்க. சூரியன், அது மறையதுக்கு இன்னும் 6 மணி நேரம் ஆகும். அதுக்குள்ள அத்தை வந்து உன்னை காப்பாத்திட்டானா நீ அவனுக்கு பொண்டாட்டி. காப்பாத்தலன்னா இன்னைக்கு ராத்திரி எனக்கும் உனக்கும் கல்யாணம் இல்ல, சாந்தி முகூர்த்தம். பயப்படாத, அது வரைக்கும் என் நகம் கூட உன் மேல படாது. டேய், நீ போய் மீனாவை பார்க்காம இருக்கிறது நல்ல. ஏய், மீனாவை பார்க்க நான் எவ்வளவு துடிச்சிட்டு இருக்கேன் தெரியுமா? ஆனா என்ன மறந்துட்டு நான் அவகிட்ட ஒரு தடவை சொல்லிட்டேன். அதனால அவன் முகத்தை பார்க்கறதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குடா. யாரு? உன் அத்தை பொண்ணு மீனா இப்போ எங்கள் முதலாளிக்கிட்ட இருக்க. நீ சாயந்தரம் 6 மணிக்குள்ள வந்து காப்பாற்றலைன்னா இன்னைக்கு ராத்திரி உன் அத்தை பொண்ணுக்கும் எங்கள் முதலாளிக்கும் சாந்தி முகூர்த்தம். சூரியன் மறையறதுக்குள்ள அவன் ஊருக்கு போனோம்னா கண்டனூர் வழியா தான் போகணும். அதனால அங்க உங்ககிட்ட சந்தையில் அடி வாங்கணும் இருக்கான். அவன் நிச்சயம் தகராறு பண்ணுவான். வேற வழி இல்லை, போய் ஆகணும். ரத்னாவில் வந்து சினிமாவுக்கு போகிறோம். சரி போலாம். என்ன டேய், நம்மள அஷ்ட பண்ண கார் வந்துக்கிட்டுடா. அவன் தைரியம் ஊருக்குள்ள வந்துக்கிறான்டா. வண்டியை மறிக்கடா. கொஞ்சம் போல, நான் ஒரு முக்கியமான வேலையை போயிட்டு இருக்கேன். திரும்ப வருவேன். அப்ப என்ன வேணாலும் பண்ணிக்க. போடா போடா, நீ போ. என்னடா போக சொல்றானேன்னு பாக்குறியா? உனக்கும் எனக்கு நடக்கிறது நம்ம கௌரவ பிரச்சனை. அதை என்னைக்கு வேணாலும் தீர்த்துக்கலாம். ஆனா இப்ப நடக்கிறது உன் வாழ்க்கை பிரச்சனை. போ, நீ கட்டிக்க வேண்டிய பொண்ணை போய் காப்பாத்து. போ. ஏறு வண்டியில. தப்பில்லை,
ஒருத்தருக்காக ஒருத்தர் சாகலாம். தொட்டதுக்கு மன்னிச்சிட. எவ்வளவு அவமானம் எனக்கு தெரியும். அந்த ஆத்திரத்துல தான் நீ இதெல்லாம் செஞ்சேன்னு எனக்கு தெரியும். வேணாம், உனக்குன்னு ஒரு மனைவி குடும்பம் அமையும். இந்த விளையாட்டுலாம் இதோட நிறுத்திக்க. நல்லா இரு.
வாங்க வாங்க. நாங்க வரது இருக்கட்டும். கல்யாண விஷயமா நீ என்ன முடிவுக்கு வந்த? நான் என்ன முடிவு எடுக்கிறது? எல்லாமே என் தம்பி தான். கல்யாணத்தை எப்ப வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா 2 கல்யாணம். 2 கல்யாணமா? ஆமா. இன்னொரு கல்யாணம் என் தங்கச்சிக்கு. மாப்பிள்ள நம்ம ரத்னவேல் தான் மாப்பிள்ள. ஆமா தாத்தா. ரொம்ப படிச்சவனை விட, ரொம்ப பணக்காரனை விட இவன் ரொம்ப நல்லவன். உன்னை நான் அடிச்சதை ரொம்ப கௌரவ குறைச்சலாம் நினைச்சேன். இப்போ உன்னை கௌரவப்படுத்த எனக்கு இதை விட வேற வழி தெரியல. உனக்கு சம்மதம் தானே? கற்பகம், என்னங்க மாப்பிள்ளை எங்க போனாரு? இந்த ரூம்குள்ள தான் போனாரு. ஐயோ, இந்த ரூம்லயா? நம்ம பொண்ணு இங்க தாண்டி இருக்கா. ஏய், கதவு தரீங்க மாப்பிள்ளை. ஐயோ கூப்பிடுறாங்க. இரு, அப்புறம் போலாம். ஐயோ, கல்யாணம் கூட இன்னும் நடக்கலையே. ஆமா கல்யாணம் கூட நடக்கல. இதெல்லாம் தப்பு. அதை நீ சொல்ற. ஏய்